நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். காதலிக்க மறுத்த பெண்ணை ஒரு இளைஞர் கொலை செய்தார் என்பது மாதிரியான 5க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் தமிழகத்தில் நடந்திருக்கு. எந்த குற்ற பின்னணியும் இல்லாத இளைஞர்கள் எப்படி இவ்வளவு பெரிய வன்முறையில் இறங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு காதல் தோல்வி அல்லது காதலில் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பத அந்த உணர்வு மட்டும்தான் காரணமா, இல்லை சமூக நெருக்கடிகளும் இதற்கு காரணமாக இருக்குமா என்பதை அலச வேண்டிய ஆராய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெயிக்கணும், எப்பவுமே நான் தான் ஜெயிக்கணும். தோக்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. நான் தோக்கிறதா இருந்தா அந்த ஆட்டத்தையே கலைச்சிருவேன். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படித்தான். இதுவரை நான் எதுலேயுமே தோத்ததில்லை. ஆனால் அவள் என்னை தோக்கடிக்க நினைச்சா. என் காதலை எவ்வளோ எடுத்து சொன்னேன், ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு. சார், இனிமே அவள் உயிரோடு இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்காத அவள் வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது. மோகன் சென்னை சின்னமலை பகுதியைச் சேர்ந்தவர். இந்த இளைஞர் ரொம்ப அமைதியானவர், பெரும்பாலும் அதிகமாக யாரிடமும் பேசக்கூட மாட்டார் அப்படின்னு இவரை பற்றி அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மோகன் ஒரு கொலை வழக்கில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை சின்னமலை பகுதியை சேர்ந்தவங்க கன்னியம்மா. இவங்களோட ஒரே பொண்ணு ஜெயந்தி. ரொம்ப ஏழ்மையான சூழல்ல தன் மகளை வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சிருக்காங்க கன்னியம்மா. அப்பா இல்லாத பொண்ணுங்கிறதால ஜெயந்திய குடும்ப கஷ்டம் தெரியாம வளர்த்திருக்காங்க. அது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது 3வது வருஷம். போய் நல்லா படிப்பா, அதெல்லாம் நல்லா படிப்பா. எது சொல்லி கொடுத்தாலும் கவனமாக டக்குன்னு சொன்னோன்னு பிடிச்சிப்பா. குழந்த மாதிரி தான் இருப்பா. பெரியவங்களுடைய ஒரு இதுவே இருக்காது. சின்ன பசங்க கூட விளையாடிக்கின்னு பேசிக்கின்னு அதுதான் எதிர்பார்த்துக்கின்னு டிவி பார்த்துக்கின்னு விளையாடின்னு இருப்பாரு தவிர மற்றபடியே எந்த ஒரு ஆம்பளை பசங்கிட்டோ ஒரு தப்பாக நினச்சி பேசுகிற பழக்கமும் கிடையாது அவளுக்கு. கன்னியம்மாவோட உறவுக்கார பையன் மோகன் அடிக்கடி வீட்டுக்கு வரதும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுமா இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் செய்வான். தண்ணி அடிப்பான், வீட்டு வாசல்லாம் பெருக்கு எல்லாம் செய்யும், கூட மாட செய்யும். இதை பண்ணுடா கட்டையை பொழுது போடுறான்னு சொல்லிட்டு அந்த வேலை வாங்கி அது கூட மாட இருந்துன்னு எங்கள் கழுத்தை அறுத்துட்டு போயிடுச்சுப்பாரு. ஜெயந்திய மோகனுக்கு பிடிச்சு போனதால கன்னியம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டிருக்காரு மோகன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இது படிக்கட்டும், நானே நொந்து போயிருக்கிறேன், யாம்டி அல்லது அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லதான் அமையணும், அதை படிக்க வச்சு அது நல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே நான் இப்போதான் நான் சேர்த்துருக்கிறேன் என் குழந்தைய, அது எந்த ஒரு குறையில்லாத நான் வச்சுன்னு இருக்கிறேன், இதுக்குள்ளே நான் கல்யாணம்லாம் பண்ணலை சொல்லியிருந்தேன். சரின்னு இப்படியே வந்துன்னு போயின்னு இருந்தான். கன்னியம்மா வீட்டுல இல்லாத சமயங்கள்ல ஜெயந்திய காதலிக்கிறதா சொல்லி மோகன் அவரை தொந்தரவு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. என்கிட்ட சொன்னேன், அத்தை நான் அவனை வானான்னு சொல்லிட்டு அத்தை, அவன் ரொம்ப டார்ச்சல் கொடுக்குறான், நான் வானான்னு சொல்லிட்டு அத்தை. நல்லதுடி அம்மா, நீ சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லதுடி செல்லம், சரியா எங்கள் அம்மா நல்லோ இந்த வார்த்தை சொல்லிட்டு வானாடியோன்னு சொல்லிட்டியாம்மா சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொன்னான். இந்த சூழ்நிலையில தான் சமீபத்துல ஒரு நாள் வீட்டு மாடியில மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க ஜெயந்தி. சம்பவம் நடந்தப்ப கன்னியம்மா வீட்டுல இல்ல. முட்டி போட்டு இப்படி படுத்து நின்றுருக்குது. இவங்க போனோன்னு என்ன பண்ணிருக்காங்க, இது படிக்கும் போது குழந்தை படுத்து இந்த இப்படி படிச்சுன்னே இருக்கவங்க எழுதி அப்படியே பத்துக்கோங்களேன் கொஞ்சம் அந்த மாதிரி நினச்சிட்டு குழந்தை கழுத்தை திருப்பி இருக்கிறாங்க. திருப்பினவனே என்ன பண்ணிருக்கு, தலை விழுந்துட்டு இருக்குது. விழுந்துட்டவனே என்ன பண்ணிக்கிறாங்க, ரத்தமாக இருந்தது. இவங்க பயந்து போய் என்னம்மான்னு எழுப்பிட்டு எங்கள் மாமாவை கூப்பிட்டுருக்காங்க. பார்த்த உடனே மூக்குலேயும் வாயிலையும் ரத்தம், ஒன்றுமே இல்லை. கழுத்து அப்போயே வீங்கிடுச்சு, மூஞ்செல்லாம் அப்படியே சிவந்த நிறமாக பச்சை நிறமாக ஆயிடுச்சு. என்னால் என் பிள்ளைய பார்க்க முடியலப்பா. இருந்தால் கூட ஐயோ ஐயோன்னு கத்தின்னு வண்டியில் போட்டுன்னு ஆஸ்பத்திரியில் போனோம். ஆஸ்பத்திரியில் போனோம், உயிர் போயிடுச்சு. இவன் ஒரே ஓட்டமாக இறங்கி இந்த பக்கம் சைடில் ஓட்டுக்கிறான்ப்பா. ஒரே பக்கமாக இறங்கி இந்த ரோடு பக்கம் ஓடாத பின்னால் பக்கம் வழியுது, அந்த பக்கம் ஓட்டான். ஒன்று போட்டுட்டு ஓடிட்டான் இவன். என் பிள்ளைக்கு அப்பெல்லாம் மூச்சு இல்லை. ஜெயந்தி கொலையானது சம்பந்தமா
கிண்டி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்படுற மோகனோட தரப்ப நம்மால அறிய முடியல. ஆசைப்பட்ட பொண்ணை அடையணுங்கிறதுக்காக இளைஞர்கள் எடுக்கிற முயற்சிகள் விபரீதமா இருக்கு. மோகன் போன்ற அமைதியான குற்ற பின்னணி இல்லாத சில இளைஞர்கள் காதல் பிரச்சனையில் கொலை வரை செல்லுவது ஏன்? இது ஒரு இமோஷனல் கில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதா, இல்ல ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய வன்மத்தை மேலும் அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு சமூக காரணிகளும் உருவாகி இருக்கிறதா? சமீபத்துல நடந்த ஒரு கடத்தல் சம்பவம் கும்பகோணம் பகுதியை கதி கலங்க வச்சிருக்கு. கும்பகோணம் பக்கத்துல உள்ள மருதாநல்லூரை சேர்ந்தவரு சிபி சக்கரவர்த்தி. இவரு மேலக்கொடையூருங்கிற கிராமத்தை சேர்ந்த காயத்ரிய காதலிச்சிருக்காரு. காயத்ரியும் சிபிய விரும்பியிருக்காங்க. காயத்ரி சிபி காதல் விவகாரம் காயத்ரியோட பெற்றோருக்கு தெரிய வந்ததால காயத்ரிய கண்டிச்சிருக்காங்க. இருவருக்கும் இடையில பிரிவு ஏற்பட்டிருக்கு. காயத்ரிய பார்க்க முடியாம தவிச்ச சிபி அவர் நண்பர்கள் சிலரோட காயத்ரி வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோரை அரிவாளால வெட்டி காயத்ரிய கார்ல கடத்திட்டு போயிருக்காரு. ஆனா காயத்ரிய கடத்திட்டு போன அந்த காரு ஊரை கடந்து கொஞ்ச தூரத்திலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மேலக்கோட்டையூரை சேர்ந்த சாமிநாதங்கிறவர் தன்னோட 17 வயசுக்கு பெண் காயத்ரிங்கிற பொண்ணை சிபி சக்கரவர்த்தி என்கிற 18-19 வயசு பையனும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து கடத்திட்டு போகிறதாகவும் தன்னையும் தன்னுடைய மனைவி சித்ராவையும் அருவாளால் வெட்டிட்டு போயிட்டுருக்கிறதாவையும் தகவல் சொன்னார். இவங்க கடத்திட்டு போனவங்க நேராக சாமிமலை ரோட்டில் போகிறாங்க. அந்த சாமிமலை காவலர் அங்கேருந்து வந்தவர் அந்த வண்டியை பார்த்த உடனே இவங்களால் வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் போக முடியாமல் அப்படியே பைபாஸ் ரோட்டில் சென்னையை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போதே இந்த பின் சீட்டில் அமர்ந்திருந்த அந்த கடத்தப்பட்ட பெண்ணான காயத்ரி வந்து சத்தம் போடுற, இவர் வண்டியை ஓட்டிகிட்டு போன சிபி சக்கரவர்த்தி பின்னாடி திரும்பி சத்தம் போட வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரோட வண்டி கட்டுப்பாட்டை இழந்து ரைட் சைடில் போய் அங்கே இருந்த ஒரு விளம்பர பலகையின் மேலே மோதி அப்புறம் மரத்தில் மோதி சுக்குநூறாக போயிட்டு தலைக்குப்புற கவுந்துருது. 4 பேர் காயங்களோட கிடச்சாங்க. அவங்க டிரைவர் ஒருத்தர் அவர் பின்சீட்டில் இருந்தார், அவருக்கு காயப்பட்டுருந்துச்சு. அந்த 5 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினோம். அந்த கடத்தப்பட்ட பெண்ணுக்கு நல்ல காயம் ஏற்பட்டுருந்துச்சு, அதையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம். மைனர் பெண்ணை கடத்தியதுக்காகவும் அந்த பெண்ணோட அப்பா அம்மா வெட்டினதுக்காக கொலைமுறை செய்ததுக்காக வழக்கு பதிவு செய்து அவர்களெல்லாம் கைது பண்ணி நீதிமன்றத்தில் அடைச்சிருக்கிறோம். நான் ஓடி போன 2 பேரை தேடிட்டு இருக்கோம். புலன் விசாரணை தொடரும். காதல்ங்கிற மென்மையான உணர்வு தான் விரும்பிய பொண்ணு கிடைக்காத பட்சத்துல வன்முறையா மாறுது. அந்த வன்முறைக்கு அடையாளமா அடுத்தடுத்து வெளிவந்திருக்கு சில வன்முறை சம்பவங்கள். சேலம் வாழப்பாடி பக்கத்துல உள்ள பள்ளத்தாதனூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க சுஜாதா. அவங்கள விஜயகுமாருங்கிற நபர் விரும்பியிருக்காரு. விஜயகுமார் தன் காதல சொன்னப்ப ஏற்க மறுத்திருக்காங்க சுஜாதா. இதனால ஆத்திரமடைஞ்ச விஜயகுமார் சமீபத்துல சுஜாதா மேல ஆசிட் வீசினதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சென்னை அம்பத்தூர் பகுதியில வேலைக்கு போயிட்டு வந்த பொண்ணு திருமணத்துக்கு மறுத்ததால ஆத்திரமடைஞ்ச காதலன் அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியால குத்தினதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வயலன்ஸ் அப்படிங்கிறது இப்ப மட்டும் நடக்கிறது இல்ல, எல்லா காலகட்டத்திலையும் நடந்துகிட்டே தான் இருக்கு. கொலை செய்தல் அல்லது பெண்ணை துன்புறுத்துதல் இப்படியான சம்பவங்களை நாம அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனிக்க வேண்டிய விஷயம் ரேஷியோ ஆஃப் வயலன்ஸ். ஒரு பெண்ணை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் துன்புறுத்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை, கொலை கூட செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய அந்த மனநிலை, இது ரெண்டும் தான் ரொம்ப கவலையோடு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சென்னை முகப்பேறு பகுதியில் ஒரு பெண் ஒரு கடையில் சேல்ஸ் கேர்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேலையில் இருக்கிறப்போ, பணியில் இருக்கிறப்போ காதல் பிரச்சனையால திடீர்னு ஒருத்தர் அந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்கிறார். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எப்பவும் பரபரப்பா இருக்கிற சென்னையில பலரும் வந்து போற துணி கடையில பகல் வேளையில நடந்திருக்கு அந்த கொலை சம்பவம். பவானி
பாடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவங்க பவானி. அதே பகுதியை சேர்ந்த முருகானந்தங்கிற தன்னோட வேலை பார்க்குற நபரை விரும்பினதா சொல்லப்படுது. பவானிக்கும் முருகானந்தத்துக்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால சில மாதங்களுக்கு முன்னால வேலைக்கு போறதை நிறுத்திருக்காங்க பவானி. 1.5 வருஷமாக அந்த கடையில் வேலை செஞ்சேன். நடுவில் கொஞ்சம் பிரச்சனை, அவளுக்கு பத்தாதுக்கு உடம்பு வேறு சரியில்லை. அந்த ரீசன் சொல்லிவிட்டு வேலையை விட்டு நின்றுட்டா. 1 மாதத்துக்கு அப்புறம் கடையில் இருக்க ஓனரோட மச்சான் வந்து ஃபோன் பண்ணி டெய்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லுங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னால மீண்டும் வேலைக்கு போன பவானிக்கு முருகானந்தம் அடுத்தடுத்து தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுது. வேறு நபரோட பேசுறதா டார்ச்சர் கொடுத்த முருகானந்தம் சமீபத்துல ஒரு நாள் கடையில வச்சே பவானியை கொலை பண்ணினதாவும் சொல்றாங்க. 3ஆம் தேதி சாயங்காலம் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாகிருக்கு. ஏற்கனவே இவர் முருகானந்தம் அன்னைக்கு காலையிலே இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுன்ற மாதிரி ஒரு வீட்டில் இருந்து ஒரு காய்கறி வெட்டுற கத்தியோடி வந்திருக்கிறாரு. டிஃபன் கேரியரில் இந்த லஞ்சு பேக்கில் வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அன்றைக்கி பகல் முழுக்க சின்ன சின்ன வாக்குவாதம் வந்திருக்கு. சாயங்காலம் போய் யாருக்கும் தெரியாமல் லஞ்சு பேக்கில் வந்து கத்தி எடுத்து பாக்கெட்டில் வச்சுருந்தாரு. பல்லது பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே பாக்கெட்டில் கையை உள்ளே வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. கடைக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷமாக துரத்து அங்கங்கே பேசுகிறாரு. கடைசியில் போய் ஃபைனலாக கடையில் அந்த ஒர்க்கர்ஸ் இல்லாத ஒரு இடத்த பார்த்து திடீர்னு எதிர்பாராத நேரம் அந்த அம்மா ஸ்லாக்கு அப்படி இருக்கிற நேரம் கழுத்தெடுத்து கத்தியால் கழுத்தில் வெட்டிடுறாரு. பவானியை கொலை பண்ண முருகானந்தம் அவங்கள வெட்டின அதே கத்தியால தன்னோட கழுத்தையும் அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு. பவானி கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா திருமங்கலம் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருக்கிற ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து 2 பேரையும் வேலம்மா மருத்துவமனையில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர்ஸ் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து பவானி இறந்துட்டா சொல்கிறாங்க. இவருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா இவரை கேஎம்சிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கேஎம்சியில் சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது 4ஆம் தேதி நம்ம காலையில் ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்துட்டு அரியலூர் பக்கம் அவங்க சொந்த ஊர் தப்பிச்சு போகலான்னு ஐடியா பண்ணும்போது நம்ம பிடிச்ச இப்போ அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி புழல் ஜெயிலில் அடைச்சிருக்கிறோம். புழல் ஜெயிலில் இருக்காரு. காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமா கொலை செய்யப்பட்ட பவானியோட குடும்பம் அந்த சோகத்துல இருந்து இன்னும் மீளல. முருகானந்தத்தை பத்தி அவர் தங்கி இருந்த பகுதிக்கு நாம விசாரிக்க போனப்ப யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா பேச முன்வந்த ஒரு சிலர் அவரை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. முருகானந்தன்ற ஒரு 3-4 வருஷமாக இங்கே தான் இருக்கார். இதுவரெல்லாம் ஒரு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அந்த பையனை பற்றி இதுவரெல்லாம் யாரும் தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு இந்த லவ் பிரச்சனையால் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. முருகானந்தம் மாதிரி எந்த குற்ற பின்னணியும் இல்லாத இளைஞர்கள் காதல்ல ஏற்படுற விரக்தி காரணமா காதலிய கொலை செய்யறது, கடத்த முயற்சி பண்றதுன்னு பல விபரீத முடிவுகளையும் எடுக்கிறாங்க. பொதுவா இதை எல்லாரும் செய்யறதில்ல. ஆனாலும் காதல் தோல்வி, அதனால ஏற்படுற விரக்தி இளைஞர்களோட மனசுல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. காதல்ல தோல்வி அடைஞ்ச சில இளைஞர்கள் தன் காதலிய அடையறதுக்காக வேற என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்கன்னு கல்லூரி மாணவர்கள் சிலர்கிட்ட கேட்டோம். கையெடுத்துக்கிறேன்னு சொல்றது, அவங்க கையெடுத்துன்னு அவங்க கிட்ட போய் காமிக்கிறது, அவங்கள அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது, இல்லைனா அப்படியே அவங்க போகிற இடத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அவங்க எங்கே போனாலும் அவங்களை வந்து நிம்மதியாக இல்லாமல் இருக்க விடுறது, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஈஸியாக கிடைக்கும். ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அந்த பொண்ணு பேரில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த பொண்ணே யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பசங்க தப்பாக போடுறது, தப்பான வீடியோஸ் போடுறது, அந்த பொண்ணோட ஃபோட்டோ மார்க் பண்ணி ஒரு ரொம்ப அசிங்கமாக போடுறது. என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப சின்சியராக ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு சீரியஸ் பிரேக்கப் நடந்தது. அதுவும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனாலேயே. ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கான், கை வந்து ஒரு 6 இன்ச்சு டீப்புக்கு கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே அந்த பிளட்டெல்லாம் எடுத்து காட்டியிருக்கான். இது என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அவங்க வந்து சிஏ ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது ஒரு பையனை ஸ்டார்டட் லைக்கிங் அண்ட் அவள் 2 பேரும் தி ஸ்டார்டட் கோயிங் அரவுண்ட் டுகெதர்.
அது என்ன கொஞ்ச நாள்லேயே வந்து படிப்பு முடியறதுக்குள்ளேயே அவர் வந்து அந்த பையன் வந்து உடனே இமீடியட்டாக மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த பையன் வந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்க்குற மாதிரி பால் டப்பாலெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சோமோ அந்த காலகட்டத்திலிருந்தே காதல்ல மட்டும் இல்ல, தான் விரும்புகிற பொருள், ஆசைப்படுகிற வேலை, விரும்புகிற விஷயம், இப்படி எல்லாவற்றின் மீதும் ஒவ்வொருவருக்கும் அதிகமான பொசசிவ்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தான் விரும்பியதை அடைந்தே தீர வேண்டும் என்ற மனநிலையை இந்த சமூக காரணிகள் இளைஞர்களுக்கு அதிகப்படுத்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு உளவியலாளர்கள் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற மனநிலையை சமூக காரணிகள் தொடர்ந்து உந்திக்கொண்டே இருப்பது கூட இது போன்ற வன்முறைகள் நடக்க காரணம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அமைதியான குற்ற பின்னணி இல்லாத சில இளைஞர்கள் காதல் பிரச்சனையில் கொலை வரை செல்லுவது ஏன்? அதாவது எனக்கு கிடைச்சது மட்டும் எனக்கு தான் இருக்கணும், வேறு யாருக்கும் போகக்கூடாது. அப்படி வேறு யாருக்காவது போகிறதா இருந்தால் இந்த பொண்ணு வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது தான் வந்து அது மேனியாக்கல் லவ். மேனியாக்கல் லவ் எப்படின்னா, இப்போ நம்ம பத்திரிக்கையில் படிக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு பெண்ணை காதலிச்சான், அந்த பெண்ணை ஒத்துக்காமல் இன்னொருத்தக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அந்த பெண் முகத்து மேலே ஆசிட் போடுறதோ கொலை பண்ணுறதோ, அந்த பெண்ணுடைய வருங்கால ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதோ, அதுதான் மேனியாக்கல் லவ் வந்து. இது ஆக்சுவலாக லவ்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இதில் வந்து ஓனர்ஷிப், அதாவது பொசஷன், எனக்கு தான் இருக்கணுன்றதுக்கு வெறி இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனப்பிரச்சனை வந்து இது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். என்றைக்கு ஒரு 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 வல்மாரிக்கு ஒருத்தன் இறங்குறானோ இப்போ லவ்வுக்கு அந்த இடமே கிடையாது. ஏன்னா நிஜமான லவ் என்னன்னா, நான் வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, நான் லவ் பண்ணுற பெண்ணோ ஆணோ வந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அதுதான் உண்மையான நிஜமான லவ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ஒரு இமோஷனல் கில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறதா, இல்ல ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய வன்மத்தை மேலும் அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு சமூக காரணிகளும் உருவாகி இருக்கிறதா? இன்றைக்கி சமுதாயம் என்னாச்சு, கன்சியூமரிஸ்டிக். நான் என் குழந்தைகிட்ட உட்காந்து பேச முடியல, ஆகையினால என்னுடைய குற்ற உணர்வு கில்ட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வரதுக்கு அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றேன். செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றான், ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்றேன், எது வேணாலும். இது வந்து அவங்க ஆட்டிடியூட் மாறாது. பணம் இருக்கோ இல்லையோ உட்காந்து ஒரு அன்பு காட்டி 2 பேரும் தமாஷா ஜாலியாக இருந்து, அவனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு மனக்கவலை இருந்தால் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்ட போய் பேசி அதுக்கு ஒரு ஒரு ஐடியாவுக்கு வரலாம், ஒரு தீர்வுக்கு வரலாம், ஏதாவது பண்ண முடியும் நம்பிக்கை இருந்தால் தான் அவள் வல்முறையில் போகாமல் வந்து அவங்க சமாதானம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. காதலிக்க மறுத்த பெண்ணை ஒரு இளைஞர் கொலை செய்தார் என்பது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இயலாமையினுடைய வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு வெளிப்படுகிறது. இது எல்லா காலகட்டத்திலையுமே உண்டு. ஆனால் இந்த சக்தி அப்படிங்கிறது எதை மையப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்தந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய சமூக காரணிகள், சமூக நெருக்கடிகள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த அளவுக்கு கிரைம் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனையில் கொலையெல்லாம் யாரும் பெருசாக செஞ்சிடலை அப்படின்னு சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சமூக நெருக்கடிகள் இல்லை, வாழ்க்கை கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த சோ கால்டு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ள வாழ்க்கை என்பதே நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. போட்டிகள் நிறைந்ததாக செயற்கையாகவோ அல்லது இயல்பாகவோ மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணமும் இந்த சிந்தனையும் இந்த சமூக நெருக்கடிகளும் தான் இந்த வன்முறையின் வேராக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.